காரைக்குடி ஊராட்சி மகளிர் அணியில் ஒன்றிய மகளிர் அணியாக இருக்கிறேன். நாங்கள் நேற்றுக்கு கொடி ஏற்றினோம். அதே மாதிரி எல்லா ஊருக்கும் எல்லா இடத்துக்கும் நான் செயல்பட்டிருக்கேன். தலைவர் விக்கிரவாண்டியில் கொடி ஏற்றுனதுலேருந்து எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். ஃபங்க்ஷன் எல்லா ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணேன். எல்லா இடத்துலையும் கொடி ஏற்றின இடத்துக்கு எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். இங்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செஞ்சுமே எனக்கு ஒரு மரியாதையே தரல. மகளிருக்கு தளபதி மரியாதை தான் தரணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்தவங்க அவங்களே செஞ்ச மாதிரி செஞ்சுட்டு போயிட்டாங்க. எனக்குள்ள மரியாதை ஒன்றுமே செய்யலை. என்னை ஃபஸ்ட்டு வெளியில் காமிக்கவே இல்லை. மகளிருக்கு முக்கியத்துவம்னு தளபதி பேசுகிறாரு. ஆனால் அவங்களுக்கு செயல்படுறவங்க அதை பயன்படுத்திக்கல. அவங்க செய்கிற மாதிரி தான் எல்லாமே காமிச்சிக்கிறாங்க. நான் இந்த கட்சியில் எனக்கு இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. நான் விலகிக்கிறேன் அந்த கட்சியை விட்டு. நேற்றுக்கு நான் மாவட்டம் எங்கள் லேடிஸு மாவட்டம் அவர் சிவா அண்ணா எல்லாரையும் வர வச்சு தான் நாங்கள் கொடி ஏற்றணும். இன்றைக்கி எனக்கு விருப்பம் இல்லை. அவங்களும் எனக்கு நான் கேட்டுமே அவங்க எனக்கு பதில் சொல்லலை. அதனால் நான் இன்றைக்கி கொடியை இறக்கிட்டேன். மகளிர் என்னோட 10 பேரோட தான் நான் உள்ளே வந்தேன். அதே மாதிரி நான் 10 பேரோடய வெளில விலகிக்கிறேன். கழகத்துக்கு வணக்கம். அரியலூர் மாவட்டம் தாப்பலூர் ஒன்றியம் காரைக்குடி கிளை ஆரம் நேரு தமிழக வெற்றி கழகத்தில் மக்கள் இயக்கமாக இருக்கும்போதுலேருந்து 10 வருஷமா செயல்பட்டு இருக்கேன். இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி பிரியதர்ஷினிங்கிற இவங்க நம்ம கட்சியில் இணையணும்னு கேட்டாங்க. சரி, நம்ம கட்சியில் என்னைக்குமே பெண்ணுக்கு முன்னுரிமை உண்டுன்னு அவங்கள சேர்த்துக்கிட்டோம். உறுப்பினர் கார்டு போடுங்கன்னு சொன்னோம். போட்டுட்டேன்னு சொல்லி செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க 2 காலமாக. நேற்று கொடியேற்றும் திருவிழா நடந்து கொண்டிருந்த போது அவங்க அண்ணனும் அவங்க தம்பியும் அந்த மாற்று கட்சியில் இருக்கிறாங்க. டிஎம்கே விசிகாங்கிற கட்சியில் இருக்கிறாங்க. இந்த கொடியேற்றும் திருவிழா அன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு கலங்கத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக அந்த பெண்ணை 2 மாதத்துக்கு முன்னாடி இவர்களை அனுப்பி வைத்து இந்த மாதிரி ஒரு செயலை செய்து தமிழக வெற்றி கழகத்துக்கு கெட்ட பேரும் ஒரு விதமான அசிங்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்களே இன்று காலை பிரஸை கூப்பிட்டு இந்த தமிழக வெற்றி கழகம் இயற்றிய கொடி கம்பத்தை அவர்களே இறக்கிவிட்டார்கள். இதன்படி பிரியதர்ஷினி அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகம் டிஎம்கேல இருக்கக்கூடிய பொறுப்பாளரும் விசிகாவில் இருக்கிற பொறுப்பாளர் அவங்களுடைய அண்ணன் தம்பி இருவரும் சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக சூழ்ச்சித்தனமாக பிரியதர்ஷினி அவர்களை அழைத்து இந்த கட்சியில் சேர்த்து இந்த மாதிரி தீர்மானங்களை நடத்தி முடித்திருக்கிறார்கள்.